ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவிச்ச நேந்திரம் பழம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள். ஆனால் இது எத்தனை பேருக்கு இது தெரியுங்கிறது எனக்கு தெரில. அதனால தான் நான் இது போட்டேன். எந்த மாதிரி பழத்தில் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயிலையும் நம்ம செய்யலாம். காயாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் விட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் கூட போட வேண்டியதாக இருக்கும். இல்லை முக்கால் அளவு பழுத்திருக்கு அப்படின்னா, அதாவது நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு பழுக்க போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ்லனா நீங்கள் ஒரு 3 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பழுத்த பழமாக இருந்தால் ஒரே ஒரு விசில் போதுங்க. இல்லை பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இட்லி கொப்பரையில் கூட நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பராகவே இருக்கும். ஸ்டீம் நான் பழுத்த பழத்தில் தான் நான் செய்ய போகிறேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்க எடுத்துக்கிடலாம். இல்லை நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் 3 பழம் நேந்திரம் பழம் எடுத்துருக்கிறேன். நேந்திரம் பழம் தான் நல்லாயிருக்கும், மற்ற பழத்தில் நல்லா இருக்காது. நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா நீங்கள் பழம்பொரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதா இருந்தால் நீங்கள் இட்லி கொப்பரையில் செய்யுங்க, ஓகேவா? இப்போ இது நம்ம துண்டு துண்டாக வெட்டணும். இப்போ இந்த பக்கத்தையும் முன் பக்கத்தையும் பின்னாடி வெட்டணும்னு அவசியம் இல்லை, நான் வெட்டியிருக்கிறேன், பரவாயில்ல. இனி இதை துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் இந்த எல்லா துண்டையும் உள்ளே போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக 1/4 கப்பு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இது பழுத்தது, அதனால கொஞ்சம் உப்பு குறைவாகவே போடுங்க. அதாவது பழுக்க உப்பு நம்ம கொஞ்சம் குறைவாக தான் போடணும். காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம், தேவையான அளவு போடலாம். ஏன்னா காயில் இனிப்பு இருக்காது, இதில் இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக தான் உப்பு போடணும். இதை இனி நம்ம மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நம்ம இதில் வச்சிடலாம். இது ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேகட்டு. இப்போ வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் போயிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. சூப்பராக வெந்துருச்சு. இதில் நீங்கள் தேனோ சீனியோ ஏதாவது வச்சும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறுமனே தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.